அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். இன்று பார்த்திங்கன்னா நமக்கு டிசம்பர் மாதத்தின் 24ஆம் தேதி, மார்கழி மாதத்தின் 9ஆம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. மேலும் இந்த புதன்கிழமை நாளில் ஆனது நமக்கு மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று காலை 11:42 இருந்து மார்கழி மாதத்திற்குண்டான வளர்பிறை பஞ்சமி திதியானது தொடங்குதுங்க. மகத்தான வாழ்வு தரும் பஞ்சமி அப்படின்னு இதை வந்துட்டு சொல்லலாம். இந்த பஞ்சமி திதியானது நமக்கு எப்போ முடியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சரியாக நாளை காலை 11:24 அப்படிங்கும்போது முடியுது. இந்த வளர்பிறை திதியில் பணவரவுக்காக நம்ம ஒரு சில பரிகாரங்கள் செய்யும்போது அது நல்ல பலனை கொடுக்கும். அதுவும் கற்பூரவள்ளி இலையை வச்சு நம்ம செய்யும்போது இன்னும் அதிகப்படியான பலன் கொடுக்கும். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து 1.5 வருஷத்துக்கு மேலே பஞ்சமி திதி அன்னைக்கு கற்பூரவள்ளி இலையை வச்சு பரிகாரம் சொல்கிறது வழக்கம். அதுவும் வளர்பிறை பஞ்சமிக்கு எந்த மாதிரி செய்யணும், தேய்பிறை பஞ்சமிக்கு எந்த மாதிரி செய்யணும் என்பது குறித்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். நேற்றும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான கற்பூரவள்ளி இலை பரிகாரம் தான் வீடியோவாக போட்டிருந்தேன். நீங்கள் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன். ஒரு இலை கிடச்சிச்சின்னா கூட அவசியமாக அந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு தாறுமாறாக பணம் சேரும். ஏதாவது ஒரு வகையிலேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும். மேலும் உங்கள்கிட்டருந்து பணம் செலவாகாது. அப்படியே செலவானாலும் இது 2 மடங்கு வேகமாக திரும்ப கிடைக்கும். நான் அந்த வீடியோனுடைய லிங்க்கு இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். நம்மளுடைய சேனலில் தான் இப்போ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்களும் இந்த மாதிரி ஒரு நாளை பயன்படுத்திக்கிட்டு பரிகாரம் செய்யணுங்கிறதுக்காக சிம்பிளான மெத்தட் சொல்லுவேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பரிகாரம் தான் இது. இதை நீங்கள் எந்த இடத்துலேருந்து வேணாலும் செய்யலாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம். பிறப்பிற பற்றிட்டு இருந்தாலும் செய்யலாம். அசைவம் சாப்பிட்டுருந்தீங்கனாலும் செய்யலாம். ஆஃபீஸில் இருந்தாலும் செய்யலாம். சரி, இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன, எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராகு காலம் யமகண்டம் மட்டும் நம்ம தவிர்க்கிறது நல்லது. இன்றைக்கி நமக்கு யமகண்டம்ங்கிறது காலையிலேயே முடிஞ்சிருச்சு. ராகு காலம் மதியம் 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. குறிப்பாக தி பெஸ்ட் டைம் அப்படின்னு பார்க்கும்போது மதியம் 2:48 3:36. இது பார்த்திங்கன்னா நமக்கு பணவசிய நேரமாக வருது. 48 நிமிஷம் இருக்குது இல்லையா, அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் இந்த டைமுக்குள்ளார செய்கிறது உங்களுக்கு அதிகப்படியான பலனை கொடுக்கும். மேக்ஸிமம் இந்த டைமே ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியலனா மட்டும் ராகு காலம் தவிர மற்ற நேரத்தில் இரவுக்குள்ளே தாராளமாக இதை நீங்கள் செய்யுங்க. சரி, தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 5 ரூபாய் காசு தேவைப்படுது. பஞ்சமி அன்னைக்கு கண்டிப்பாக 5 ரூபாயை வச்சு பரிகாரம் செய்கிறது வழக்கம். ஏன்னா அந்த திதியே பார்த்திங்கன்னா 5வது திதி தான். மேலும் அது வாராகி அன்னைக்கு உரிய ஒரு திதி. அவங்களே சப்த கன்னியர்களில் 5வதாக இருக்கக்கூடியவங்க தான். அதனால் 5ங்கிற எண் எப்போதுமே பஞ்சமி திதி அன்னைக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் வரும். அதுவும் இன்றைக்கி புதன்கிழமையாக இருக்குது. புதன் பகவானுக்குரிய என்னென்னு பார்க்கும்போதும் 5 தான். அதுக்காக தான் இந்த காசை எடுத்துக்கிறோம். பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்ததாக சின்னதாக ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு கோடும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. அடுத்தது ரெட் கலர் அல்லது க்ரீன் கலர், அதாவது பச்சை நிறம் அல்லது சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த நம்பரை இந்த பேப்பரில் நீங்கள் எழுதணும். இதை நீங்கள் செய்யும்போது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. நல்லா முதுகு தண்டை ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். டீப் ப்ரீத் எடுத்துக்கணும். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கணும். இது உங்களுக்கு நல்ல ஒரு ஃபீலை கொடுக்கும். அதுக்காக தான் இது ஒவ்வொரு முறையும் நான் செய்ய சொல்கிறேன். இதை வேலை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு இந்த பேப்பரில் அந்த நம்பரை எழுதுங்க. அந்த நம்பரானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். 770881 7708881. நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தாலும் நான் எப்படி தனித்தனியாக சொன்னனோ அதே மாதிரி தான் நீங்கள் இதை தனியாக யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த நம்பரானது உங்களுடைய உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட் எதிர்பார்த்துருக்கிறீங்க அப்படிங்கும்போது 7 நாளைக்குள்ளார கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அதாவது எங்கேயாவது இருந்து 7 நாளைக்குள்ளே உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ இதை நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய இடது கையில் இந்த பேப்பரை வச்சுக்கோங்க. இந்த பேப்பரில் நம்ம எழுதியிருக்கிற நம்பரானது வானத்தை
பார்த்த மாதிரி இருக்கணும், மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே தான் இந்த 5 ரூபாய் காசை வந்து வைக்கணும். இன்றைக்கி வந்து சுக்கிரனுக்கு உரிய அந்த எண் சேர்க்கை இருக்குது. அதாவது இன்றைக்கி தேதி 24ஆம், இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 6. 6ங்கிறது சுக்கிரனுக்குரியது. அதனால் அவருக்கு ரிலேட்டடான இந்த ஃபெகு சிம்பிளை நம்ம பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்? உடனே நம்ம கையில் வந்து எழுதிக்கலாம். இல்லைன்னா இந்த காசு இருக்குது இல்லையா, இந்த காசில் இந்த ஃபெகு சிம்பிளை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளவே தான். இப்போ வலது கை கூட மூடிக்கோங்க. இப்போ கண்களை மூடி உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஐ ரிசீவ்டு மோர் மணி ஈஸிலி எஃபர்ட்லெஸ்லி. நான் எளிதாக பணத்தை ஈர்க்கிறேன். நான் பணத்தை ஈர்க்கும் காந்தமாக இருக்கிறேன். ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி. நான் அதிக அளவில் பணத்தை பெறுகிறேன். ஐ ரிசீவ்டு லாட்ஸ் ஆஃப் மணி. இந்த மாதிரி எதெல்லாம் பணம் தொடர்பாக உங்களுக்கு சொன்னால் சந்தோஷமாக இருக்குமோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். எண்ணிக்கை கணக்கில் இல்லை, எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை வந்து நம்பிக்கையோடு சொல்லுங்கள். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் மறக்காமல் விசுவலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்த்த பணமானது உங்கள் கையில் இருக்குது. அந்த பணத்தை வச்சு நீங்கள் என்ன காரணத்துக்காக இதை கேட்டிங்களோ அதை வந்து நீங்கள் நிறைவேற்றிட்டுருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்துட்டு மறக்காமல் இமேஜினேஷன் வந்து பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த பணவசிய நேரத்துக்குள்ளாரியே பண்ணுங்கள். ஏன்னா இது சித்தர்கள் நமக்காகவே கொடுக்கப்பட்ட நேரம். பணம் தொடர்பான எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த நேரத்தில் பண்ணும்போது நமக்கு ரெட்டிப்பு பலன் வந்து கிடைக்கும். ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறது அல்லது போய்ட்டு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது, யார்ட்டாவது பணம் கொடுத்துருக்கோங்கும் போது நம்ம போய் வாங்கிறதுக்கு போகிறது, இது எல்லாமே இந்த நேரத்தில் பண்ணுறது சிறப்பு. நம்மளுக்கு வந்து உடனடியாக பணம் வேணும் அல்லது பணம் பெருகணுங்கிறதுக்காக இந்த டைமை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா? அதனால் மேக்ஸிமம் இந்த 48 நிமிஷத்துக்குள்ளார யூஸ் பண்ணுங்கள். சரி, இப்படியெல்லாம் இமேஜினேஷன்லாம் பண்ணின பிறகு இதை அப்படியே உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க. ஜென்ஸாக இருந்தீங்கும்போது வேலெட்டில் வந்துட்டு வச்சுக்கோங்க. இது வந்து அப்படியே இருக்கட்டுங்க. முடிஞ்ச அளவுக்கு தினம் ஒரு முறை, அதாவது இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு 7 நாட்கள் தொடர்ந்து இந்த நம்பரை நீங்கள் எடுத்து சாண்டிங் பண்ணுற மாதிரி வரும். நான் எப்படி தனித்தனியாக சொன்னோம் அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி வரும். 770881 இந்த மாதிரி சொல்லணும். அதே போல் பணம் இருக்கிற மாதிரி இமேஜினேஷன் பண்ணணும். இது 2 மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க. மறுபடியும் உங்களுடைய வேலெட்லேயே இந்த பேப்பரை வந்துட்டு வச்சுருங்க. இந்த 5 ரூபாய் காசு இது கூடவே இருக்கட்டும். ஏன்னா பணம் தான் பணத்தை இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது எங்கே இருக்குதோ அங்கே வந்துட்டு நீங்கள் எதிர்பார்த்த பணமும் வந்து தேடி வரும். சரிங்களா? 7 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பணமானது கிடச்சிரும். அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் வச்சுக்கிறதும் அல்லது தூக்கி போடுறதும் உங்களுடைய விருப்பம் தான். இப்போ கற்பூரவள்ளி இலை பரிகாரம் சொல்லியிருக்க பாருங்கள், அதுவே பார்த்திங்கன்னா நல்ல பலனை தான் கொடுக்கும், சீக்கிரமான ரிசல்ட்டு தான் கொடுக்கும். இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த கற்பூரவள்ளி இலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடைக்காது. அப்போது கிடைக்காதவங்களாம் இந்த ஒரு பரிகாரத்தை வந்துட்டு செஞ்சுக்கலாம். திரும்ப ஒரு முறை உங்களுக்கு வந்துட்டு ஞாபகப்படுத்திடுறேன். முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு இன்று மதியம் 2:48 3:36 பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஒருவேளை அந்த மாதிரி ஃபாலோ பண்ண முடியலை, லேட்டாக தான் வீடியோ பார்த்தீங்க அப்படிங்கும்போது மதியம் இந்த 12 மணிலேருந்து 1:30 வரைக்கும் நமக்கு ராகு காலம் இருக்குது இல்லையா, அதை ஸ்கிப் பண்ணிட்டு இரவுக்குள்ளே எப்போ வேணாலும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். வீடியோ பிடிச்சினா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.